அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஜெயராம், சீதாராம். இப்போ நம்ம சிந்திக்க இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அயோத்தியை பற்றி தான் சிந்திக்க இருக்கோம். அந்த அயோத்தியில் ராமச்சந்திர மூர்த்தி அவதாரம் பண்ண ஜனன பூமி. அங்கே பல ஆண்டுகளாக நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சிறப்பான முறையில் அங்கே ராமருக்கு ரொம்ப விசேஷமான முறையில் கோவில் கட்டியிருக்காரு. வருகின்ற 22/1/2024 திங்கட்கிழமை என்று அந்த கோவில் மகா கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். உலக அளவில் அவ்வளோ பிரசித்தமாக பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பிரச்சனைகள், அந்த கோவில் நிறைய பிரச்சனைகளால் இடிக்கப்பட்டது. இப்போ சிறப்பான முறையில் கலியுகத்தில் நடக்கக்கூடிய அதர்மங்களை தடுக்கிறதுக்காக திருப்பி ராமர் புதுசாக ஜனனம் பண்ண போகிறார் இந்த கும்பாபிஷேகத்தின் மூலமாக. அதனால் இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று இந்த ஊரில் இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசியும் சிறப்பாக இருக்கணும், நம்ம சிறப்பாக இருக்கணும். நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை, சவாலான விஷயத்தை எடுத்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இதை அனைவரும் அந்த ஆலயத்திற்கு அவசியமாக செல்லணும். நம்ம போக முடியல, நமக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பூஜைகள் வேலைகள்லாம் இருக்குது. அடுத்து தைப்பூசங்கள்லாம் வருது, எங்கேயும் நகர முடியல நம்மளால். கம்மியான % தான் அதில் அலோவுடன் போட்டிருக்காங்க அந்த கும்பாபிஷேகத்திற்கு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ரயில் வசதி சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க, ஃப்ளைட் வசதி பண்ணியிருக்காங்க. அவங்க சக்திக்கு ஏந்தா போல அனைவரும் அவசியமாக அந்த ராமர் ஜென்ம பூமிக்கு சென்று ராமபிரானை சிறப்பான முறையில் இந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு வழிபடணும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே வரி ராம 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 ராம. அப்பேற்பட்ட மகத்துவமான மந்திரம் ராமநாமம். முடிந்தவரை அனைவரும் ராம 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 ராமன்னு அப்படியே சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறது தர்மசாஸ்திரம். அதனால் மேக்சிமம் அனைவரும் அந்த கும்பாபிஷேகத்தை கழித்து அனைவரும் அவசியமான முறையில் சிறப்பான முறையில் அந்த ராமர் ஜென்மபூமிக்கு சென்று வரணும். நாங்களும் அவசியமாக எங்கள் டீம் போய் முடிஞ்சவர்களையும் உங்களுக்கு எல்லாம் கவரேஜ் பண்ணி போடுறதுக்கு முயற்சிகள் பண்ணுறோம். ஆனால் இப்போ இல்லை, கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு 2-3 மாதம் கழித்து தான் போகலான்னு பிளான் வச்சுருக்கோம். போகிறப்ப அவசியமாக நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா? அனைவரும் ஜெய் ஜெயராம், சீதாராம். நன்றி, வணக்கம்.